Assalamualaikum and welcome to Amy's Home. Amy's Homeல நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி என்னோட ஃபேவரட்டான கேக், நல்ல ரிச்சான சாக்லேட் ஃபட்ஜ் கேக் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோல ரிச்சான சாக்லேட் கேக், அது கூடவே சூப்பரான சாக்லேட் ஃபட்ஜ் ஃப்ராஸ்டிங்கும் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் கேக் ரெடி பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பாக கோகோ பவுடரை மெஷர் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஹை குவாலிட்டியான கோகோ பவுடர் 50 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த கோகோ பவுடர் கூட 6 டேபிள் ஸ்பூன் அளவு சுடு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நல்லா கொதிக்க வச்சு சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். முதல்ல 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்க. முதல்ல 6 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக உங்களால் மிக்ஸ் பண்ண முடியலன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற கோகோ பவுடரை பொறுத்து தான் தண்ணியோட அளவு இருக்குது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு கட்டி எதுவுமே இல்லாமல் கலந்து விட்டு கோகோ பவுடர் மிக்சரை தனியாக எடுத்து வச்சுடுங்க. நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் இந்த சாக்லேட் ரெசிபிக்கு ஆல் இன் ஒன் மிக்சிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரே பவுலில் சேர்த்து அப்படியே விஸ்க் பண்ண வேண்டியது தான். அதுக்கு பேர் தான் ஆல் இன் ஒன் மிக்சிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த கேக்குக்கு கரெக்டான அளவில் இன்க்ரீடியன்ஸை மெஷர் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக அந்த கேக்கை செஞ்சிடலாம். இப்போ கேக் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விடுற மாதிரி நல்லா அகலமான போலாக எடுத்துக்கோங்க. முதல்ல அதில் சீனி மெஷர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் கலந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது சீனி கூடவே முட்டையும் பாலையும் மெஷர் பண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை, பால், சீனி இது எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூடவே நல்லா சலிச்ச மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது 3ஐயும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூடவே 100 கிராம் அளவு பட்டரை நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை பட்டர் நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் அப்படியே நீங்கள் டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு பட்டர் மாவோட மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஹேண்ட் விஸ்கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூடவே சுடு தண்ணியில் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கோகோ பவுடர் மிக்சரை சேர்த்துக்கலாம். கோகோ பவுடர் சேர்த்துட்டு அதையும் அந்த மாவோட நல்லா கலந்து வர மாதிரி ஹேண்ட் விஸ்கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ரெசிபியோட ஃபைனல் இன்க்ரீடியன்ட் வெனிலா எசன்ஸை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ண வேண்டியது தான். நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஒரு வேளை எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஹேண்ட் விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க. எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணும்போது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா போதும். நல்ல ஒரு ஃப்ளஃபியான கேக் பேட்டர் ரெடி ஆயிரும். இதுவே நீங்கள் ஹேண்ட் விஸ்கால யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக உங்களோட கேக் பேட்டர் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் ஈஸியாக சாக்லேட் கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கேக்கை பேக் பண்ண வேண்டியது தான். நான் இன்னைக்கு 10 இன்ச் ட்ரேயில் பேக் பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறது டபுள் லேயர் சாக்லேட் ஃபட்ஜ் கேக். அதுக்காக 10 இன்ச் ட்ரே எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட 10 இன்ச் ட்ரே இல்லைன்னா அதை விட சின்ன அளவு ட்ரேயில் கூட நீங்கள் பேக் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பேட்டர் அளவுக்கு 6 இன்ச், 7 இன்ச், 8 இன்ச் ட்ரேயில் கூட நீங்கள் பேக் பண்ணலாம். ரவுண்ட் ஷேப்பில் கூட பேக் பண்ணலாம். 6 இன்ச் இல்லை 7 இன்ச் ட்ரே எடுக்கிறீங்கன்னா பேட்டரை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து 2 ட்ரேயில் போட்டு 2 கேக்காக பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக்கை ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சு ஒரு பர்த்டே கேக் மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்லைஸ் கேக் மாதிரி செஞ்சு காமிக்க போகிறேன். அடுத்தது நம்ம எடுத்திருக்க 10 இன்ச் ட்ரேயில் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து நல்லா ட்ரேயை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் சேர்த்துக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர்லேயும் ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி நல்லா க்ரீஸ் பண்ணிட்டுட்டு பேட்டரை சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பேட்டரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஏர் பபிள்ஸும் ரிலீஸ் ஆகிடும். அடுத்தது அவனை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேக் ட்ரேயை உள்ளே வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
கேக் பேக் ஆகி வரதுக்குள்ள நம்ம இப்ப சாக்லேட் ஃபட்ஜ் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். இந்த ஃபட்ஜ் ஃப்ராஸ்டிங்க்கு நம்ம சேர்க்க போறது ரெண்டு இன்கிரீடியன்ஸ் தான். ஒன்னு கிரீம், அது கூடவே சாக்லேட் சேர்க்க போறோம். இந்த ஃப்ராஸ்டிங்க்கு டபுள் கிரீம், ஹெவி கிரீம், விப்பிங் கிரீம் எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் கிரீமும் விப்பிங் கிரீமும் கலந்து யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்தது இந்த கிரீம் கூடவே சாக்லேட்டை மெஷர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் கலந்து சேர்த்திருக்கேன். ரெண்டையும் மெஷர் பண்ணி எடுத்துட்டு மைக்ரோவேவ்லயோ இல்ல டபுள் பாயிலிங் மெத்தட்லயோ இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்க போறோம். மைக்ரோவேவ்ல வச்சு மெல்ட் பண்ணீங்கன்னா முதல்ல ஒரு 30 செகண்ட் ஹீட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணீங்கன்னா போதும், சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். டபுள் பாயிலிங் மெத்தட்ல பண்றீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பவுல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு கலந்து விட்டீங்கன்னா போதும், சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிரும். சாக்லேட் மெல்ட் ஆனோடனே நல்லா கலந்து விட்டுட்டு சூடா இருக்கும் போதே அது கூடவே ஒரு 50 கிராம் அளவு பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் சேர்த்துக்கும் போது இந்த ஃபட்ஜ் பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லா கிளாஸியா இருக்கும். பட்டர் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த ஃப்ராஸ்டிங்கை ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணிக்க போறோம். ஃபட்ஜ் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேக்குமே பேக் ஆகி வந்துடுச்சு. கேக்கு அவன்லேருந்து வெளியே எடுத்து வந்த பிறகு ட்ரேலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்தது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஃபட்ஜ் ஃப்ராஸ்டிங்கை 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செட் ஆகி வந்திருக்கும். இந்த மாதிரி திக்காக செட் ஆகி வந்தால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் எடுத்து கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சாக்லேட் ஃபட்ஜ் ரெடி ஆயிடுச்சு. கேக்கும் நல்லா ஆறி வந்துடுச்சு. நான் இன்னைக்கு டபுள் லேயர் ஸ்லைஸ் கேக் செய்கிறதால இந்த கேக்கை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை டபுள் லேயர் வேணும்னா நீங்கள் கட் பண்ணாமல் இது மேலேயே நீங்கள் ஃப்ராஸ்டிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லேட்டாக எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பீஸ்லேருந்து ஒரு பீஸை எடுத்துட்டு அது மேலே நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ராஸ்டிங்கை ஸ்பேச்சுலா இல்லாட்டி ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஜென்டலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக்கில் எல்லா பக்கமும் கவர் ஆகி வர்ற மாதிரி சாக்லேட் ஃப்ராஸ்டிங்கை நல்லா ஜென்டலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாட்டம் லேயரில் நல்லா ஈவனாக ஃப்ராஸ்டிங் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் லேயர் எடுத்து மேலே வைங்க. டாப் லேயர் பிளேஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற ஃப்ராஸ்டிங் எல்லாம் விரலாலேயோ இல்லை ஃபிங்கராலேயோ செட் பண்ணி விட்டுக்கோங்க. டாப் லேயரை ஃப்ராஸ்டிங் வச்சு கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டம் லேயர் உங்களுக்கு லைட்டாக ஸ்லிப்பர் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு முதல்ல கேக்கை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாப் லேயரை கவர் பண்ணுங்கள். கேக்கை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கும்போது நடுவில் நம்ம கொடுத்துருக்க ஃபில்லிங் வந்து நல்லா செட் ஆகி வரும். அப்போ தான் நீங்கள் டாப் லேயர் ஃப்ராஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கேக் வந்து ஸ்லிப் ஆகாது. பாட்டம் லேயர் செஞ்ச மாதிரி தான் டாப் லேயரும் கேக்கோட எல்லா பார்ட்ஸும் கவர் ஆகுற மாதிரி நல்லா ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. டாப் லேயர் ஃப்ராஸ்டிங் போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கேக்கை எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக்கை ஸ்லைஸ் பண்ணும்போது கையில் வெட் கிளாத்தோ டிஷ்யூவோ வச்சுட்டு ஒரு வாட்டியும் ஸ்லைஸ் பண்ணும்போதும் நைஃபை தொடச்சிட்டு அடுத்த ஸ்லைஸ் பண்ணுங்க. பாருங்க, சூப்பரா சாக்லேட் ஃபட்ஜ் கேக் ரெடி ஆயிடுச்சு. என்கிட்ட எக்ஸ்ட்ரா சாக்லேட் ஃபட்ஜ் இருக்கனால இதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் ஆட் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபட்ஜை வச்சே இந்த கேக் மேலே எப்படி ஒரு சிம்பிளான எலிகண்டான டிசைன் செய்கிறதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா இந்த சாக்லேட் ஃபட்ஜை ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துட்டு பைப்பிங் பேக் டிப்பில் சின்னதாக ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கோங்க. பைப்பிங் பேக்கில் ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் டைரெக்டாக நீங்கள் கேக்கில் லைன் பண்ணிடாமல் சைடில் ட்ரா பண்ணி பாருங்கள், நல்ல சின்ன லைன்ஸாக விழுதான்னு. அதுக்கப்புறமா கேக்கில் இந்த மாதிரி யூ ஷேப்பில் முன்னாடியும் பின்னாடியுமா ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்லைசஸ்லையும் இந்த மாதிரி கர்வ்ஸ் வரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஷார்ப்பான பின்னோ இல்லை டூத் பிக்கோ எடுத்துட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்க, அந்த லைன் வரைஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ அழகான ஒரு ஃபெதர் டிசைன் மாதிரி இருக்குதுல்ல.
நல்ல அழகான டிசைனும் போட்டாச்சு. பாருங்க, பார்க்கவே சாக்லேட் கேக் எவ்வளோ ரிச்சா இருக்குன்னு. இந்த ரிச்சான மாய்ஸ்டான சூப்பர் டெலிஷியஸான சாக்லேட் ஃபட்ஜ் கேக்கை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஃபேவரட்டான இந்த சாக்லேட் கேக் ரெசிபி உங்களோட ஃபேவரட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப கண்டிப்பாக உங்களுக்கு செய்ய தோணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.